யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சப்வேல போயிட்டு இருக்கீங்க. ஆனா திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கே வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து நீங்க தப்பிச்சு வெளியே போகணும்னா அந்த 8 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். படம் ஃபுல்லா சம்மர் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட பேரு எக்ஸிட் 8. வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். நமக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம பாக்குற இந்த உலகம் நிஜமானது தானா இல்ல ஒரு மாயையான்னு. அதே ஒரு குழப்பத்துல தான் இந்த படத்தோட ஹீரோ கஸ்னரி இனோமியா. என்னடா பேர் ஒரு மாதிரி இருக்குன்னு பாக்காதீங்க, இது ஒரு ஜப்பான் படம். சரி, நம்ம படத்துக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. சப்வே ஸ்டேஷன்ல கூட்டம் நெரிசலா இருக்கு. ஆனா ஹீரோவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க கன்சீவா இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பக்கம் ஹீரோக்கு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளால ஒரு அப்பாவா அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியுமா, அந்த பொறுப்பை நம்மளால சுமக்க முடியுமா அப்படின்ற ஒரு நடுக்கம் அவனுக்குள்ள இருக்கு. அப்பதான் அந்த மெட்ரோல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சின்ன கை குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு இது எரிச்சலை கொடுக்குது. உன் குழந்தையோட வாயை அடக்கி வைக்க மாட்டியா அப்படின்னு அந்த அம்மாவையும் குழந்தையும் அந்த ஆள் மோசமா திட்டுறான். நம்ம ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு அந்த ஆளை போய் தடுக்கணும்னு தோணுது. ஆனா அவரோட அந்த பயம் அவரை தடுக்குது. ஒரு குழந்தைய திட்டும் போது கூட நம்மளால தடுக்க முடியலையே, நாம எப்படி ஒரு குழந்தைய காப்பாற்ற போறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பெரிய பாரமா அவர் மனசுல வருது. இந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம ஹீரோவுக்கு பயங்கரமான ஆஸ்மா அட்டாக் வருது. அவரால் மூச்சு விட முடியல. அப்படியே மயக்கம் வந்து தரையில உட்கார்றாரு. இப்ப ஹீரோ கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பழைய சப்வேல நின்னுட்டு இருக்காரு. அங்க ஒரு மனுஷன் கூட இல்ல. ரொம்ப நிசத்தமா இருக்கு. இப்ப அவரு எவ்வளவு தூரம் நடந்தாலும் அதே இடம் திரும்ப திரும்ப வருது. அப்பதான் அவருக்கு புரியுது அவர் ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு. இந்த இடம் ஒரு நார்மலான இடம் மாதிரி இல்ல. வெளியே எப்படி போகணும்னு தெரியல, யாரும் இல்ல, யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஹீரோ அந்த சப்வேக்குள்ள தவிச்சு போய் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட கண்ணுல அந்த போஸ்டர் மாட்டுது. அது ஒன்னும் சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் கிடையாது. அது அவரோட உயிர் வாழ்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுல ஜப்பான் மொழியில சில விதிமுறைகளை எழுதியிருக்கு. அது படிக்கும் போது ஹீரோவுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க போட்டிருக்க ரூல்ஸ் அப்படி. முதல் ரூல், நீங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னா எக்ஸிட் 8 அடையணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ரூலு, இந்த சப்வேல நடக்கிற ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் நீங்க கவனிச்சே ஆகணும். ஒருவேளை உங்களை சுத்தி ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா யோசிக்காம உடனே திரும்பி பின்னாடி போயிடணும். மூணாவது ரூல், ஒருவேளை எந்த மாற்றமும் இல்ல, எல்லாமே நார்மலா இருக்குன்னா மட்டும்தான் தைரியமா முன்னாடி போகணும். அதாவது இன்னும் உங்களுக்கு நான் கிளியரா புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க எக்ஸிட் 0ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ எக்ஸிட் 1ல வரும்போது எக்ஸிட் 0ல இருந்த மாதிரியே எல்லாமே இருக்கணும். எக்ஸாம்பிள், அந்த இடத்தோட டைல்ஸ், போஸ்டரு, லைட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி அதுல ஏதாவது டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க திருப்பியும் பின்னாடி வந்துடணும். அதாவது 0க்கு திருப்பி வரணும். ஆனா அங்க 0 இருக்காது, எக்ஸிட் 2ன்னு இருக்கும். இதுவே நீங்க எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டுபிடிக்காம முன்னாடி நடந்து போனீங்கன்னா அங்க 2க்கு பதில் 0ன்னு இருக்கும். திருப்பியும் நீங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ஹீரோ நடந்து போகும்போது எதிரில ஒரு மனுஷன் ரொம்ப மெதுவா எந்த உணர்ச்சியும் இல்லாம நடந்து வராரு. இந்த சப்வேல பாக்குற முதல் மனுஷன் இவர்தான் யமோட்டோ கொச்சி, த வாக்கிங் மேன். அவர் யாரையும் பாக்குறது இல்ல. அவர்கிட்ட போய் பேசினாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. அவரு அந்த லூப்ல மாட்டிக்கிட்ட பேய் மாதிரி அந்த சப்வேக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அந்த பையன் ரொம்ப பயத்தோட வாக்கிங் மேனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனோட கண்ணுல ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. ஹீரோ அந்த பையன் கிட்ட பேச முயற்சி பண்றாரு. இப்ப மெதுவா அந்த பையன் ஹீரோ மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன் ஏன் இங்க வந்தான், எப்படி இங்க வந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஹீரோக்கு ஒரு ஆர்வம். அந்த பையனோட பேரு நேரு. அவன் நிஜ உலகத்துல அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்ததா சொல்றான். பயத்துல ஓடி வரும்போது இந்த மர்மமான சப்வேக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவனுக்கு வழி தெரியல. முதல்ல அந்த வாக்கிங் மேன் தான் இவனுக்கு உதவியா இருந்தாரு. இப்பதான் ஹீரோக்கு இந்த வாக்கிங் மேனை பத்தி ஒரு பெரிய மர்மம் புரிய வருது. ஏன் அந்த மனுஷன் அமைதியா நடந்துட்டே இருக்காரு? ஏன்னா அவர் ஒரு காலத்துல ஹீரோ மாதிரி இங்க தப்பிக்க முயற்சி பண்ணவர். ஆனா ஒரு பொய்யான எக்ஸிட் வந்தப்ப கூட இந்த ஒரு சின்ன பையனை கைவிட்டுட்டு தான் மட்டும் தப்பிச்சா போதும்னு ஓடினாரு. அந்த துரோகத்தோட காரணமா அந்த சப்வே அவர் அங்கேயே புடிச்சு வச்சிருச்சு. இப்ப அந்த குட்டி பையன் ஹீரோக்கு ஒரு சின்ன சங்க பரிசா கொடுக்கறான். இது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு லக்கி சாம். இது உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது ஹீரோக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. அந்த சின்ன பொருள் தான் கடைசியில ஹீரோக்கு ஒரு பெரிய உதவியா இருக்க போகுதுன்னு அவனுக்கு அப்ப தெரியல. ஹீரோ ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை கவனிக்காம முன்னாடி போயிடுறான். அடுத்த செகண்டே ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அவன் மறுபடியும் எக்ஸிட் 0க்கே வந்துட்டான். இவ்வளவு தூரம் கடந்து வந்து வீணா போனதை நினைச்சு ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா அந்த குட்டி பையன் அவனுக்கு தைரியம் சொல்றான். நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற அந்த பையனோட வார்த்தை ஹீரோவை திருப்பியும் நடக்க வைக்குது. இப்ப அவங்க
எக்ஸிட் 2 தாண்டும் போது சப்வேல இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகுது. இதுல என்ன இருக்குன்னு கூட தெரியல, அவ்வளவு இருட்டு. ஹீரோ உடனே அவர் கிட்ட இருக்க போனை எடுத்து டார்ச் ஆன் பண்றாரு. இந்த சின்ன டார்ச் வெளிச்சத்துல அவர் சுத்தி பார்க்கும் போதுதான் அந்த பயங்கரமான சத்தம் அவனுக்கு கேக்குது. இப்போ அந்த சத்தம் சப்வேல இருக்க ஏர் வெண்ட் வழியா வருது. ஹீரோ லைட் அந்த பக்கம் திருப்பினா அங்க அவர் பார்த்த காட்சி அவரை பயத்துல நடுங்க வைக்குது. உடம்புல தோலே இல்லாம கூட்டமா எலி இருக்கு. இருக்கிறது எதுவுமே சாதாரண எலிகளே கிடையாது. எல்லா எலிகளுக்குமே மனுஷங்களோட உடல் உறுப்புகள் இருக்கு. கண்ணு, மூக்கு, வாயின்னு எல்லாமே உடம்புல ஒட்டப்பட்டு இருக்கு. இப்போ அந்த எலிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பயங்கரமான சத்தத்துல கத்த ஆரம்பிக்குது. அது எலியோட சத்தம் இல்ல, ஏதோ மனுஷங்க வழியில கத்துற மாதிரியான ஒரு அலறல் சத்தம். இப்போ அந்த ஒட்டுமொத்த எலியுமே ஹீரோ மேலயும் அந்த குட்டி பையன் மேலயும் பாயுதுங்க. ஹீரோவும் அந்த குட்டி பையனும் பயத்துல பின்னாடி ஓடி வராங்க. இந்த எலியை பார்த்தா நமக்கு ஏன் இவ்வளவு அருவருப்பா இருக்கு? அதுவும் எதுக்காக அந்த எலிகளுக்கெல்லாம் மனுஷ முகம் இருக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம த்ரில்லிங் தியரி இருக்கு. அது என்னன்னா, இப்ப நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்க போராடுறானோ அதே மாதிரி முன்னாடி இங்க வந்து மாட்டிக்கிட்டவங்க தான் இவங்க. ஆனா தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவங்க மனசுக்குள்ள இருந்த பயமோ சுயநலமோ அவங்கள மனுஷங்கன்ற அடையாளத்தையே இழக்க வச்சிருச்சு. நாம மட்டும் பிழைச்சா போதும்னு நினைக்கிற மிருகத்தனமான குணம் அவங்களுக்கு வந்ததால இந்த சப்வே அவங்களை எலிகளா மாத்திருச்சு. அந்த முகங்கள்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு காலத்துல நீ ஒரு மனுஷனா இருந்தவன் தான் அப்படின்ற கசப்பான உண்மையை ஹீரோவுக்கு ஞாபகப்படுத்துது. எலி தான் அட்டாக் பண்ணும்போது ஹீரோ அந்த பையனை விட்டு தனியா ஓடினா ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. அந்த பையனையும் தூக்கிக்கிட்டு ஓடினாரு. அதாவது அவர் மிருகமா மாறல, அவரு மனுஷத்தன்மையோட நடந்துகிட்டாரு. அதனாலதான் இப்ப அவர் எக்ஸிட் 3க்கு போயிருக்காரு. அங்க ஒரு பொண்ணு தனியா நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்தா அவ ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி தெரியுது. அவளோட அந்த வெறிச்சோடிய பார்வை தான் இது ஒரு பெரிய ஆபத்துன்னு ஹீரோவுக்கு புரிய வருது. இந்த எக்ஸிட் 8 உலகத்துல அந்த வாக்கிங் மேனை தவிர வேற யாருமே இருக்க கூடாது. அப்போ இவ யாரு? இவ ஹீரோவை தடுத்து நிறுத்தி அந்த லூப்ல நிரந்தரமா மாட்ட வைக்க வந்த ஒரு மாயை. ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இது எக்ஸிட் 8ல ஒரு மாற்றம்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணை கடந்து போகாம டக்குன்னு பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு சின்ன கவனக்குறைவு கூட அவரை மறுபடியும் எக்ஸிட் 0க்கே கொண்டு போயிடும். இப்ப பின்னாடி வந்த ஹீரோ எக்ஸிட் 4க்கு முன்னேறாரு. அங்க பார்த்தா எல்லா போஸ்டரும் கரெக்டா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒரு ரூமோட கதவு திறக்குது. இப்ப ஹீரோவும் அந்த பையனும் அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. உள்ள வேற யாருமே இல்ல. நம்ம ஹீரோ மெட்ரோல டிராவல் பண்ணும்போது நடந்த இன்சிடென்ட் அங்க பாக்குறாங்க. இது ஒரு மாற்றம் தெரிஞ்சதும் திருப்பி பின்னாடி நடந்து போறாரு. அதாவது எக்ஸிட் 5க்கு முன்னேறாரு. அங்க போய் பார்க்கும் போது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா மேல இருந்த எக்ஸிட் 8ல 8 மட்டும் தலைக்கீழே இருக்கிறத அந்த குட்டி பையன் நோட் பண்றான். உடனே திரும்பி பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எக்ஸிட் 6க்கு முன்னேறாங்க. அங்க ஒரு பெரிய சைரன் சத்தம் கேக்குது. அந்த சப்வேக்குள்ள தூரத்துல இருந்து ஒரு பெரிய வெள்ளம் அவங்கள நோக்கி வருது. அந்த சப்வே முழுக்க தண்ணியால முழுக போகுதுன்னு அவனுக்கு புரியுது. இதுதான் அவனோட வாழ்க்கையிலேயே பெரிய சவாலா அமைய போகுது. தண்ணி மட்டும் உயர உயர அந்த குட்டி பையன் முழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோ யோசிக்கவே இல்ல. அவன் அந்த குட்டி பையனை தூக்கி ஒரு எமர்ஜென்சி லேடர் போர்ட்ல ஏத்தி விடுறான். ஆனா அந்த தண்ணியோட வேகத்துல ஹீரோவால அவரை காப்பாத்திக்க முடியல. அவர் தண்ணியோட வேகத்தால அடிச்சுக்கிட்டு போயிடுறாரு. ஒரு அப்பாவா அந்த பையனை காப்பாத்திட்டோங்கிற நிம்மதியோட ஹீரோ கண்ணை மூடுறாரு. அடுத்த செகண்ட் திடீர்னு ஒரு பீச் சீன் வருது. அங்க அந்த பையன் அவனோட அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். இதுல அப்பாவா இருக்கிறது நம்ம ஹீரோவும், அம்மாவா இருக்கிறது அவங்க லவரும். இது எதை குறிக்குதுன்னா, ஹீரோவோட தியாகம் அந்த பையனுக்கு விடுதலையை கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பீச் ஒரு வே பாயிண்ட் மாதிரி, அதாவது அவங்க அடைய போற நிஜ உலகத்தோட ஒரு சின்ன முன்னோட்டம். இந்த பீச் சீன் ஒரு மாயை கிடையாது, அது ஒரு பொட்டான்சியல் ரியாலிட்டி. அதாவது ஹீரோவும் அந்த பையனும் தப்பிச்சா இப்படிதான் வாழ்க்கை இருக்கும்னு அந்த சப்வே அவங்களுக்கு காட்டின ஒரு மோட்டிவேஷன். இப்ப அந்த குட்டி பையன் மயக்கத்துல இருந்து எழுந்துச்சு எக்ஸிட் 7க்கு போறான். அங்க எந்த டிஃபரன்ஸுமே இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்கிறத பார்த்துட்டு எக்ஸிட் 8க்கு போய் வெளியில போயிட்டான். இப்ப ஹீரோவும் மறுபடியும் அந்த சப்வேல கண்ணை திறக்கிறாரு. அவரோட ஆஸ்துமா அட்டாக் இப்போ நின்னுடுச்சு. அவருக்கு முன்னாடி அந்த பையனும் இல்ல. இப்போ எக்ஸிட் 7 நோக்கி போறாரு. அங்க எந்த மாற்றமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் எக்ஸிட் 8க்கு முன்னேறி போறாரு. ஆனா எக்ஸிட் 8ல அவருக்கு ஒரு சந்தேகம். இது நிஜமான எக்ஸிட் 8ஆ இல்ல வாக்கிங் மேனை ஏமாத்துற மாதிரி ஒரு போலியான எக்ஸிட்டான்னு. அப்பதான் அங்க அவர் தரையில பாக்குறாரு. அங்க அந்த பையன் கொடுத்த குட்டி சங்கு இருக்கு. பார்த்ததும் அவருக்கு உறுதியாகிடுச்சு, இதுதான் உண்மையான வழின்னு. இப்ப அந்த வழியில இறங்கி போறாரு. அங்க நார்மலா மனுஷங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அவர் கண்ணெதிரில எக்ஸிட்னு ஒரு போர்டு தெரியுது. ஆனா அந்த எக்ஸிட் வழியா வெளியில போகல. திருப்பி மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயே போறாரு. இப்போ அவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்றாரு. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மெட்ரோல ஏறாரு. இங்க அதே மாதிரி ஒரு அம்மா தான் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த பழைய ஆளு மறுபடியும் அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்போ ஹீரோ சும்மா இல்ல, அந்த ஆளை தட்டி கேட்க கிளம்புறாரு. படம் ஒரு டைம் லுக் கதையா இருந்தாலும் இதுல நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப லாஜிக்கலா
நல்லா இருக்கும். நாம பண்ற ஒவ்வொரு செயலும் நம்ம எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்னு இந்த படம் அழகா சொல்லுது. ஹீரோவோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை காட்டுது. இந்த படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய மாற்றங்கள் வரும். சின்ன சின்ன கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், இதையெல்லாம் நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் முக்கியம். அதை கவனிக்க தவறுனா நாமளும் அதே இடத்துல தான் சுத்திக்கிட்டே இருப்போம். ஹீரோ மாதிரி கவனமா இருந்தா முன்னேறி போகலாம். இந்த லூப்பை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். என்னடா இது, ஏதோ மந்திரம் போட்டாங்களா இல்ல ஏலியன்ஸால உருவாக்கப்பட்டதான்னு. ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த லூப் வெளியே எங்கேயும் உருவாகல. இது நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள உருவான ஒரு மாயவலை. இத சைக்காலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற பயமோ குற்ற உணர்ச்சியும் ரொம்ப அதிகமானா அது அவனோட கண்ணு முன்னாடி ஒரு நிஜமான நரகம் மாதிரி தெரிஞ்சு அவனை ஒரு சிறைக்குள்ள தள்ளிடும். இப்போ அந்த சப்வேல ஒரு அம்மாவையும் குழந்தையும் ஒரு ஆள் திட்டும் போது நம்ம ஹீரோவால அதை தடுக்க முடியாம போச்சுல, அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் தான் அவரோட மனசை போட்டு அப்படியே பிழியுது. அது மட்டும் இல்லாம நாமளும் ஒரு அப்பாவா ஆக போறோமே, நம்ம குழந்தைய நம்மளால ஒழுங்கா பாத்துக்க முடியுமா அப்படின்ற அந்த நடுக்கம் அவனை மொத்தமா ஆக்கிரமிச்சிருச்சு. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்துதான் அவர் அந்த சப்வேக்குள்ள ஒரு லூப் மாதிரி சுத்தி சுத்தி வர வச்சிருக்கு. கடைசியில ஹீரோ அந்த ரூட்ல இருந்து வெளியே வரும்போது அவர் ஒரு சாதாரண மனுஷனா இல்ல, ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளா வெளியே வராரு. அந்த சப்வே அவரோட வாழ்க்கையே ஒரு பாடமா மாத்திருச்சு. இதுதான் இந்த படத்தோட ஒரு அழகான முடிவு. இந்த எக்ஸிட் 8 படம் நமக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. வாழ்க்கை ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி தான் தெரியும். ஆனா நாம பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சா நமக்கு ஒரு அழகான எக்ஸிட் 8 கிடைக்கும். இந்த படம் ஒரு கேமை பேஸ் பண்ணி எடுத்ததால அந்த கேமோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் விளையாடி பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பரான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.